ஸ்ரீ ஆஞ்சநேய தண்டகம். ஆஞ்சநேய தண்டகத்தை இயற்றியவர் தனி நபர் அல்ல, பல தலைமுறையாக வாய்மொழி மரபாக பக்தி இலக்கியமாக தெலுங்கு சமஸ்கிருத ஆன்மீக பாரம்பரியத்தில் வந்த துதிப்பாடலாகும். ஆஞ்சநேயரின் வீரத்தையும் அருளையும் போற்றும் ஒரு நீண்ட பக்தி பாடலாகும். அதே சமயம் பக்தர்களின் பயத்தை நீக்கி தைரியத்தை வழங்கும் மந்திர சக்தி கொண்ட ஸ்தோத்திரம் ஆகும். துவக்கமாக மங்களப்பதம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். ஸ்ரீ ஆஞ்சநேயம், அஞ்சனை தேவியின் மைந்தனாகிய ஆஞ்சநேய மூர்த்தியை பிரசன்னாஞ்சநேயம், எப்பொழுதும் பக்தர்களுக்கு அருள் புரியும் பிரசன்னமாக முகமலர்ச்சியோடு விளங்கும் அனுமனை தோற்றத்தின் சிறப்பு. பிரபாதிவ்யகாயம் பிரகீர்த்தி பிரதாயம். பிரபாதிவ்யகாயம், பிரகாசமான ஒளி வீசுகின்ற கம்பீரமான உடல். பிரகீர்த்தி, உலக அளவில் புகழ்பெற்ற கீர்த்தி மிக்க. பிரதாயம், வழங்கக்கூடியவர். அடுத்து பிறப்பும் வடிவமும். வஜே வாயுபுத்திரம், நான் போற்றி வணங்குகின்றேன் வாயு பகவானின் ஆற்றல் மிக்க குமாரனை. வஜேவாலகாத்திரம், மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன். வஜ்ரம் போன்ற உடலும் சக்தி வாய்ந்த நீண்ட வாளையும் உடையவரே. அடுத்து தூய்மையும் நட்பும். வஜேகம் பவித்ரம் வஜே சூரியமித்ரம். வஜேகம் பவித்ரம், தூய்மையின் வடிவான அந்த பரம்பொருளை நான் வணங்குகின்றேன். வஜே சூரியமித்ரம், சூரிய பகவானை தன் குருவாகவும் நண்பனாகவும் இருப்பவரை போற்றுகின்றேன். ஆன்மீக ஆற்றல். வஜே ருத்ரரூபம், ருத்ரனின் அதாவது சிவனின் அம்சமாக தீமைகளை அழிக்கும் உக்ரமூர்த்தியே வணங்குகின்றேன். வஜே பிரம்ம தேஜம், பிரம்மச்சரியத்தின் ஒளியோடும் பிரம்ம ஞானத்தின் பேரொளியோடும் திகழ்பவரை துதிக்கின்றேன். படஞ்சொன் பிரபாதம்பு, போற்றி படித்து பாராயணம் செய்து பிரபாதம்பு அதிகாலை வேளையிலும் சாயந்திரமும் நீ நாம. சாயந்திரமும் அந்தி சாயும் மாலை பொழுதிலும் நீ நாம உன் திருநாமங்களை சங்கீர்த்தனன் చేసి பக்தி பாடல்களாகவும் மனமுருகி பாடி நீ ரூபு வர்ணிஞ்சி உன் திவ்ய உருவத்தை மனதில் தியானம் செய்து நீ மீதனே தண்டகம் பொக்கடின், உன் மீது அடியேன் கொண்ட பக்தியினால் தண்டகம் பொக்கடின், இந்த தண்டகத்துதியை பாடி செய்யனோகிஞ்சி உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என மனதில் நினைத்து நீ மூர்த்தி காவிஞ்சி உன்னுடைய கம்பீரமான தோற்றத்தை காவிஞ்சி கண்முன்னே நிறுத்தி உன்னை தரிசித்து நீ சுந்தரம் பெஞ்சி உன்னுடைய தெய்வீக அழகையும் அருளையும் பெஞ்சி என் உள்ளத்தில் கொண்டாடி நீ தாசதா சொண்டனை என் அடியவர்களுக்கெல்லாம் தாசானுதாசனாக என்னை மாற்றிக்கொண்டு ராமபக்தொண்டனை நானும் உன்னை போல் ராமபக்தனாக மாறி நின்னுனே கொள்ச்சதன். ஆஞ்சநேயா, உன்னையே எப்பொழுதும் வணங்கி துதிக்கின்றேன். நீ கடாஞ்சம்புணஞ்சூச்சிதே, உன் கருணை பார்வையால் என்னை பார்த்தால் என் வாழ்வில் மகிழ்ச்சியானது பொங்கும். வேடுகள் ஜேசிதே, நான் செய்யும் பிரார்த்தனைகளையும் கொண்டாட்டங்களையும் ஏற்றுக்கொண்டால் நாமொராலிஞ்சிதே நன்னு ரச்சிஞ்சிதே, என் பிரார்த்தனைகள் முறையீடையும் கேட்டு என்னை காக்க வேண்டும். அஞ்சனாதேவி கர்ப்பான்வயா தேவ, அஞ்சனாதேவி வயிற்றில் உதித்த புதல்வனே நின்னெஞ்சனீனந்தவாடன், உன்னுடைய எல்லையற்ற புகழை பாடுவதற்கு நான் எம்மாத்திரம் சாதாரணமானவன். இதன் கருத்து என்னன்னா,
அஞ்சனை மைந்தனே, சதா முகமலர்ச்சியோடு சூரிய ஒளியைப் போன்ற திருமேனி உடையவனே, புகழை தருபவனே, வாயு புத்திரனே, வாளில் வஜ்ரசக்தி கொண்டவனே, தூய்மையான சூரியனின் நண்பனே, சிவபெருமானின் அம்சமே, பிரம்மஞானத்தின் ஒளியே, அஞ்சனை மைந்தனான அனுமனை காலை மாலை தியானித்து அவன் கருணை பார்வையால் அருள் புரிய ரட்சிக்கும்படி பக்தன் சரணடைகின்றான். தயாசாலிவை சூசியுன் தாத்தவை புரோச்சியுன், நீயோ அளவற்ற கருணை மனம் கொண்டவன், தயாசாலி, தயால குணத்தால் எங்களை பார்த்து ஒரு தந்தை போல் காத்தருள வேண்டும். தெக்கிரன் நிழ்ச்சியுன் தொல்லி சுக்ரீவு கொன்மந்திரிவை, தெக்கிரன் நிழ்ச்சியுன் அருகில் நின்று, தொல்லி முன்னொரு காலத்தில், சுக்ரீவனுக்கு மந்திரிவை மந்திரியாக, சுவாமி காரியார்த்தமையேக்கி ராமனின் காரியத்திற்காக சென்று, ஸ்ரீராம சௌமித்ரடஞ்சூச்சி ராமலக்ஷ்மணரை பார்த்து வாரின் விசாரிஞ்சி அவர்களிடம் விசாரித்து, சர்வேஷு பூஜிஞ்சி அனைவராலும் வணங்கப்படுபவரை வணங்கி, எப்பானுஜும் பண்டு காவிஞ்சி சூரிய புத்திரன் சுக்ரீவன் தொண்டனாக மாற்றினாய். கருத்து என்னன்னா, ராம சுக்ரீவன் நட்பை ஏற்படுத்தி இராமாயணத்தின் மிக முக்கியமான கிஷ்கிந்தா காண்டத்தின் தொடக்கத்திற்கு அனுமன் அடித்தளமிட்டதை இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றது. எவ்வாலினின் ஜம்பிஞ்சி, அந்த மகாபலசாலியான வாலியை ஜம்பிஞ்சி ஸ்ரீராமரின் நம்பால் வதம் செய்ய செய்து, காகுஸ்த வம்சம் திலகம் போன்ற ஸ்ரீராமபிரானை, காகுஸ்த திலகுன் தயா திருஷ்டி தன்மேல் கருணை பார்வை விழச் செய்து, வீச்சிஞ்சி அவர் அருள் பெற்று அவரை வணங்கி மகிழ்ந்தார். கிஷ்கிந்த கேத்திச்சி ஸ்ரீராம காரியார்த்தமை, பின்னர் கிஷ்கிந்த ராஜ்யத்திற்கு ஸ்ரீராமருடன் மீண்டும் வந்தமர்ந்து, ஸ்ரீராம காரியார்த்தமை ஸ்ரீராமனின் முக்கிய பணியான சீதையை தேடும் பணிக்காக லங்ககே திஞ்சியுன் கடலை தாண்டி இலங்கை நகரத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்தாய். லங்கினின் ஜம்பியுன், லங்கினி என்னும் இலங்கை காவல் தெய்வத்தை ஜம்பியுன் வதம் செய்து, லங்கனுன் கால்ச்சியுன் அரக்கர் கோட்டையான இலங்கை முழுவதையும், கால்ச்சியுன் உனது வாளில் வைத்த நெருப்பை கொண்டு எரித்து சாம்பலாக்கினாய். யப்பூமிஜம் சூச்சி, யப்பூமிஜன் பூமியில் பிறந்த பூமி தாயின் மகளான சீதா பிராட்டையை ஜூச்சி அசோகவனத்தில் கண்டு ஆனந்தமும் பொங்க, சீதையை கண்டேன் என்ற மகிழ்ச்சி மனதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. யாகுங்கரம் உயிச்சி, ஸ்ரீராமர் கொடுத்தனுப்பிய மோதிரத்தை சீதையிடம் சமர்ப்பித்து, ஆரத்னமும் தெச்சி சீதா பிராட்டி கொடுத்த அடையாள சூடாமணி என்னும் உன்னத ரத்தினத்தை தெச்சி இலங்கையிலிருந்து பத்திரமாக கொண்டு வந்து, ஸ்ரீராம புன்னிச்சி விஸ்வாசத்தோடு ஸ்ரீராமரிடம் கொடுத்து, சந்தோஷமும் ஜேச்சி பிரிவால் வாடிய ராமரின் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கினாய். சுக்ரீவனுன் அங்கதுன், வானர அரசன் சுக்ரீவன், இளவரசன் அங்கதன், ஜாம்பவன் தாதி அருகில் முதிர்ந்த ஜாம்பவான் உள்ளிட்ட அவர்களோடு வீராதுலன் கூடி உள்ளிட்ட மாவீரர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து
யாச்சேதுவும் தாடி கடல் மீது கட்டப்பட்ட ராமசேது பாலத்தை தாடி மிக எளிதாக கடந்து சென்று வானருள் மூக்கலை பராக்கிரமம் மிக்க அந்த வானரப்படைகள் மூக்களை பெரும் கூட்டமாகவும் பெண் மூக்களை தைத்துலன் ரிஞ்சகா பெண் மூக்களை பேராற்றல் கொண்ட படைகளாக மாறி தைத்யுலன் இலங்கையிலிருந்து அந்த அசுரப்படைகளை திருஞ்சகா துண்டு துண்டாக வெட்டி வதம் செய்ய தொடங்கும் சமயத்தில் இதன் கருத்து என்னென்ன, இந்த ஸ்லோகம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டத்தின் திருப்பு முனை. அதை கருத்து பார்க்கலாம். அனுமன் புத்திசாலித்தனத்தால் வாலியை வதம் செய்யப்பட்டு சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்யம் கிடைக்கிறது. பின் ராமரின் ஆணைப்படி கடலை தாண்டி இலங்கை செல்லும் பொழுது காவல் தெய்வமான லங்கினியை முறியடித்து முழு இலங்கையை தீக்கிரையாக்கி அசோகவனத்திலே சீதாதேவியை கண்டு ராமர் அளித்த மோதிரத்தை கொடுத்து சீதை சூடாமணியை ராமரிடம் கொடுத்து சீதை கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுத்து துயர் தீர்த்தாய். பின் சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் ஆகிய வீரர்களுடன் சேதுபாலத்தை அமைத்து மொத்த சேனையும் இலங்கை புகுந்து அங்கே அரக்கர் குலப்படைகளை அழிக்க ஆரம்பித்தீர்கள். ராவணந்தந்த காலக்னிருத்துண்டக ராவணாண்டுண்டந்த ராவணனால் ஏவப்பட்ட காலாக்னி ருத்ருண்டகா ஊழிக்காலத்து நெருப்பை போன்ற உக்ரமான வடிவத்தை எடுத்து கோரி பிரம்மாண்டவை நட்டி பிரபஞ்சமே நடுங்கக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய யா சக்தினும் வைசி யா சக்தினின் அந்த சக்தி என்ற பேராற்றல் மிக்க ஆயுதத்தை வைசி லக்ஷ்மணன் மீது பிரயோகித்து யா லக்ஷ்மணன் மோட்சனந்திம்பகா அந்த லக்ஷ்மணனை மயக்கமடைய செய்த அந்த சமயத்தில் சஞ்சீவி மலை கொண்டு வருதல். அப்புடே போய் அந்த கணமே வான்வழியாக சென்று சஞ்சீவி நீந்தெச்சி சஞ்சீவி மலை அந்த மூலிகை மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து சௌமித்ரிக்கு நிஞ்சி சுமித்ரையின் மகனான லக்ஷ்மணனுக்கு அதை கொடுத்து பிராணம்பு ரச்சிம்சகா அவன் உயிரை காத்தருளினாய். கும்பகர்ணாதுலன் வீருலன் போர கும்பகர்ணன் முதலான அசுர வீரர்களுடன் கொடூரமாக போரிட்டு ஸ்ரீராமபான் அக்னிவாரந்தரின் ஸ்ரீராமரின் அம்பு என்னும் நெருப்பானது அந்த அசுரர்கள் எல்லோரையும் ராவணுன் ஜம்பகா அந்த லோகம் புல்லானந்தமையுண்ட ராவணுன் ஜம்பகா இறுதியாக ராவணனையும் வதம் செய்ய நீ உதவியாய் இருந்தாய். அந்த அசுரர்கள் அழிந்த பின் லோகம்புல் ஆனந்தமையுண்ட உலகங்கள் யாவும் பேரானந்தத்தில் திளைத்து நிம்மதி அடைந்தன. கருத்து என்னென்ன, ராவணன் காலாக்னி போல மாறி வீசிய அந்த பிரம்மாண்ட சக்தி ஆயுதத்தால் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தான். நீ உடனே பறந்து சென்று சஞ்சீவி மலையை எடுத்து வந்து காப்பாற்றினாய். கும்பகர்ணன் போன்ற வீரர்களை வீழ்த்தி ராமரின் பானம் ராவணனை வதம் செய்ய துணையாக இருந்து உலகம் அனைத்திற்கும் நிம்மதியும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் தந்தார். நவேலனும் விபீஷணன் வேடுகண் தோடு கண் வச்சி அந்த சமயத்தில் விபீஷணனை அன்புடன் கூட்டி வந்து பட்டாபிஷேகம் புச்சேயிஞ்சி சீதா மகாதேவினிம் தெச்சி அரசமகுடம் செய்வித்தாய். சீதையை மீட்டு வந்து ஸ்ரீராமுதோ சேர்ச்சி அயோத்தி கொண்டு வச்சி ராமருடன் சேர்த்து
அயோத்திற்கு வந்து பட்டாபிஷேகம்பு சம்பிரம்பமையுண்ண நீ கண்ண நாக்கெவ்வருண் கூர்மிலேரஞ்சு மன்னிஞ்சுனன். பட்டாபிஷேகம்பு அரசராக அரியணை ஏற்றும் மகுடாபிஷேக விழாவை சம்பிரம்பமையுண்ண கொண்டாட்டம் நிகழ்ந்தபோது நீ கண்ண நாக்கெவ்வரும் உன்னை போல எனக்கு எவரும் கூர்மிலேரஞ்சு மன்னிஞ்சுனன் அன்பானவர் இல்லை என்று ராமர் பாராட்டி நிகழ்ந்தார். கருத்து என்னென்ன? விபீஷணனை சேர்த்தது முதல் சீதையை மீட்டது வரை அனுமன் செய்த பெரும் உதவிக்காக ஸ்ரீராமர் அனுமனை தனது மிகச்சிறந்த அன்பிற்குரிய தொண்டன் விஸ்வாசத்தைக் கண்டு ஸ்ரீராமர் மனமுருகி பாராட்டினார். ஸ்ரீராம பக்தி பிரசஸ்தம்புகா நின்னு. ஸ்ரீராம பக்தி ராமபிரானின் மீதான பக்தி பிரசஸ்தம்புகா மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற உயர்வாக நின்னு ராமபக்தியின் சிறந்தவராக விளங்கும் உன்னை நீ நாம சங்கீர்த்தனல் ஜேசி உன்னுடைய பெயர்களை சங்கீர்த்தனல் பாடி துதிப்பதால் பாபமுல் பாயனே பயமுல் தீரனே செய்த பாவங்கள் அனைத்தும் பாயுனே நம்மை விட்டு விலகி போகும் பயமுலுன் தீருனே மனதில் உள்ள பயங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். பாக்கியமுல் கழுகுனே நற்பாக்கியங்கள் கைகூடும். சகல சாம்ராஜ்யமுல் கழுகு எல்லா விதமான சாம்ராஜ்யங்கள் போன்ற பெரிய பதவிகளும் கிட்டும். சகல சம்பத்துலுன் கழுகுனே எல்லா விதமான செல்வங்களும் மங்களங்களும் நமக்கு உண்டாகும். வானராகார வானர உருவம் கொண்டவனே யோ பக்த மந்தார ஓ பக்தர்களுக்கு மந்தாரமலர் போன்றவனே வேண்டுவதை அளிக்கும் கல்பத்தருவே ஓ புண்ணிய சஞ்சார ஓ புண்ணிய பூமிகளில் சஞ்சரிப்பவனே உலா வருபவனே யோ தீர யோ வீர ஓ தலைவனே ஓ வலிமை மிக்கவனே நீவே சமஸ்தம்பு நீயேதான் எங்கள் தலைவனே. சமஸ்தம்பு பிரபஞ்சம் முழுவதும் நீவே மகா பலமுகா நீயேதான் ஆகியிருக்கின்றாய். மகா பலமுகா மிகப்பெரிய பலத்துடன் விளங்கும் நீயே எங்களுக்கு எல்லாம் ஆவாய். வெலசியாதாரக பிரம்ம மந்திரம்பூ வெலச்சி பிரகாசிக்கும் உலகத்திற்கு ஒளி தந்து யாதாரக பிரம்ம ஆதியான ராமபிரானின் தாரக பிரம்ம மந்திரம்பு மந்திரத்தின் வடிவமாக பிரகாசிப்பவனே. இதனுடைய பொருள் என்னன்னா, ராமபக்தியில் சிறந்த ஆஞ்சநேயா உன்னுடைய திருநாமங்களை போற்றி துதித்தால் நம் பாவங்கள் விலகும், பயம் தீரும், சகல பாக்கியங்களும் சாம்ராஜ்ய பதவிகளும் செல்வ வளங்களும் கிட்டும். வானர உருவம் கொண்டு பக்தர்களுக்கு கற்பக விருட்சம் போல் அருள் புரியும் புண்ணிய புருஷனே, பலசாலியான நீயே எங்களுக்கும் எல்லாமும் ஆவாய். ராம மந்திரத்தின் வடிவமாக விளங்கும் அனுமனியே வணங்குகின்றேன். உடல் வலிமை மற்றும் ராமபக்தி சந்தானமும் ஜேயுஜோ பக்தர்களுக்கு குழந்தை செல்வத்தை அருள்பவரே, சிரமுகன் உறுதியான திருமுகத்தை கொண்டவரே, வஜ்ரதேகம்புணன் தால்ஜி வஜ்ராயுதம் போன்ற உறுதியான அழியாத உடலை கொண்டிருப்பவரே, ஸ்ரீராம ஸ்ரீராமயணச்சுன் ராமராம என்று எப்பொழுதும் மனபூதமை நெப்பொடுன் எப்பொழுதும் தூய்மையான மனதுடன். இப்போ ராமநாமம் மற்றும் அவருடைய பேருடலை பற்றி ஸ்லோகம். தப்பகன் தலதுனா இடைவிடாது தவறாமல் நினைக்கும் தியானிக்கும் உன்னுடைய ஜிக்வயந்துண்டி
நாவினில் சதா ராமநாமமானது குடியிருக்கும் பிரகாசிக்கும். நீ தீர்க்க தேஜம், நீ தீர்க்க தேகமோ, நீண்ட பிரம்மாண்டமான திருமேனியை உடையவரே, திரைலோக்கிய சஞ்சாரிவை. 3 உலகங்களிலும், அதாவது பூலோக, புவர்லோக, ஸ்வர்லோக, எல்லாம் 3 உலகத்திற்கும் தடையின்றி சஞ்சரிப்பவரே. அடுத்து பிரம்மஞானம் பிரம்மாண்டத்தை பற்றி வரும் ஸ்லோகம். ராமநாமாங்கித தியானிவை. ராமநாமம் என்னும் முத்திரையை தன் இதயத்திலே பதித்து வைத்திருப்பவரே, பிரம்மவை பிரம்ம தேஜம்புனன். பிரம்மஞானம் பெற்றவரே, பிரம்மாண்ட தெய்வீக ஒளியுடன் ரௌத்ர நீஜ்வால கல்லோலகா. ரௌத்ர தீமைகளை அழிக்கும் உக்கிர வடிவம் உடையவரே, நீஜ்வால நெருப்பு ஜுவாலை போல் பிரகாசிப்பவரே, கல்லோலகா எதிரிப்படைகளை இன்னல்களை அழிப்பவரே. அடுத்து வர ஸ்லோகம் வீரமும் ஓங்காரமத்தை பற்றி சொல்லுது. வீர ஹனுமந்த ஓங்கார சப்தம் புலன். வீர ஹனுமந்த வீரனாகிய ஆஞ்சநேயரை பிரணவ வடிவமான ஓங்காரத்தின் சப்தம் புலன், ஓங்காரநாதத்தின் ஒளியாகவும் அதன் அதிர்வாகவும் விளங்குபவரே. இதன் கருத்து என்னென்ன? வஜ்ரம் போன்ற உறுதியான உடலும் தூய்மையான மனதோடு சதா ராம 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 என்று தன் நாவில் ராமநாமத்தை துதிப்பவரே, மூவுலகங்களிலும் வலம் வரும் பிரம்மாண்ட வடிவம் கொண்டவரே, பிரம்ம ஞானம் பிரம்ம தேஜஸும் பொருந்தியவரே, தீமைகளை அழிக்கும் ஜுவாலை போன்ற உக்ரமும் வீரமும் கொண்ட ஹனுமந்தரே, ஓங்கார வடிவாக விளங்கும் உங்களை வணங்குகின்றேன். அடுத்து தீய சக்திகளின் அழிப்பு, அதை பற்றி வரும் ஸ்லோகம். क्रूर कर्म ग्रह भूत प्रेदम्बुलन பெண் விசாசம்புலன் சாகினி டாகினி மோகினி தியாதுலன் காளி தையம்புலன். क्रूर கர்ம கொடூரமான செயல்கள், கிரக நவகிரக தோஷங்கள் மற்றும் தீய பார்வைகள், பூத பிரேதம்புலன் பூதங்கள், மரணமடைந்தோரின் அலைபாயும் ஆன்மாக்கள், விசாசம்புலன் பெண் துர்தேவதைகளின் அதிவேகமாக, சாகினி டாகினி மோகினி மாந்திரீக தீய தேவதைகள், துஷ்ட சக்திகள் மயக்கும் தீய சக்திகள், தியாதுலன் காளி தையம்புலன். காளி உக்ர துஷ்ட வடிவத்தை குறிக்கிறது. தையம்புலன் பேய்கள் அனைத்தையும். அடுத்து அனுமனின் ஆக்ரோஷமான தாக்குதலை பற்றி வருவது. நீ துவாலம்புலன் சுட்டி நேலம்படம் கொட்டி நீ முஷ்டிகாதம்புலன் பாகுதண்டம்புலன் ரோமகண்டம்புலன் திருச்சி. நீதுவாலம்புனன் உன்னுடைய நீண்ட வாளினால் சுட்டி சுருட்டி பிடித்து, நேலம்படம் கொட்டி தரையோடு தரையாக அடித்து வீழ்த்தி, நீ முஷ்டி உன்னுடைய பலம் மிக்க கைகளாலும், காதம்புலன் உன் கதாயுதத்தினாலும், பாகுதண்டம்புலன் உன் தண்டம் போன்ற வலிமையான தோள்களாலும், ரோமகண்டம்புலன் உடலின் ஒவ்வொரு ரோமங்களையும் உறுப்புகளையும் திருஞ்சி துண்டு துண்டாக வெட்டி. அடுத்து வருது உக்ர நரசிம்மரின் தேஜஸ். కాళాగ్నిరుద్రుండవై నీవు బ్రహ్మ ప్రభాభాసిదంబైన నీ దివ్య తేజంబునం చూసి ప్రారాణముద్దు నరసింహయనచున్. காளாக்னிருத்ருண்டவை நீவு. ஊழிக்கால நெருப்பை போல உக்ரமான ருத்ரனாக மாறி பிரம்ம பிரபாபாசிதம்பைன பிரம்ம தேஜஸுடன் பிரகாசிக்கின்ற நீ திவ்ய தேஜம்புனன். உன்னுடைய தெய்வீக ஒளி பிழம்பை, அந்த ஆற்றலை ஜூச்சி காட்டி தரிசனம் தந்து, ராரா
நாமுத்து நரசிம்ஹயனுச்சுன் ஓடிவா என்னை காக்கவா என் அன்பிற்குரிய நரசிம்மா அவதாரமே என்று போற்றும்படி திகழ்பவனே. அடுத்து கருணை வேண்டுதல் சரணாகதி, அதை பற்றி வருவது. దయా దృష్టి వీక్షించి నన్నేలు నా స్వామియో యాంచనేయ నమస్తే సదా బ్రహ్మచారి నమస్తే వ్రతపూర్ణఘారి నమస్తే నమో వాయుపుత్ర నమస్తే నమో நமக. தயா திருஷ்டி, உன் கருணை மிகுந்த பார்வையால் வீச்சிஞ்சி என் மீது செலுத்தி நன்னேலு என்னை காத்தருள்வாயாக. நான் சுவாமி யோ ஆஞ்சநேயா, என்னுடைய இறைவனே ஆஞ்சநேய பெருமானே. நமஸ்தே சதா பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரியான உனக்கு என் நமஸ்காரம். நமஸ்தே விரதபூர்ணகாரி, விரதங்கள் முழுமையாக கடைபிடித்து அருளும் உனக்கு என் நமஸ்காரம். நமஸ்தே நமோ வாயுபுத்ரா, வாயு பகவானின் மைந்தனே உனக்கு என் நமஸ்காரம். நமஸ்தே நமோ நமக, உனக்கு மீண்டும் 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 என் அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். இதன் கருத்து என்னென்ன, அனுமன் தன் உக்ர வடிவத்தால் சகல பேய் பிசாசு நவக்கிரக தோஷங்களை அழித்து நரசிம்மராக தோன்றி தன் கருணை பார்வையால் பக்தர்களை காக்கும் நித்திய பிரம்மச்சாரி உனக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதால் அனுமனை துதிப்போருக்கு பயமானது நீங்கி தீய ஆவிகளின் தொல்லைகள் ஒழிந்து சகல சாம்ராஜ்யங்களும் ஐஸ்வர்யங்களும் கிட்டும். ஸ்ரீ ஆஞ்சநேய தண்டகம் சம்பூர்ணம். ஜெய் ஸ்ரீராம்.